கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சபை மக்களாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த வாரத்தின் முதல் நாளை காணும்படியாய் உதவி செய்திருக்கிறார். அதுவும் அவருக்குரிய பரிசுத்த ஆராதனை நாள். இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலும் மனதார அவருடைய அன்பு கிருபையை எண்ணி, அவருடைய வல்லமை மகத்துவங்களை எண்ணி நாம் ஆராதிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல எல்லாரும் இருந்தபடி கண்களை மூடி பரிசுத்தமான ஆராதனை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தும், குறிப்பாக இப்படி ஆளுகை எங்கள் மத்தியிலே வரும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் என்று என்னோடு இணைந்து நீங்கள் செப நிலையில இருங்கள். செபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உங்க குடும்பத்துக்குள்ள பத்ம தீவிலே யோவானோடு இருந்த அதே சமூகம் பிரசன்னம் நம் குடும்பங்கள் மத்தியிலும் நிச்சயம் இறங்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். Praise the Lord. வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் போற்றுமின் நேரம் இதில். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரம் இதில். பத்ம தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே. பத்ம தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே. இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவ, இத்தினத்தில் இங்கு வந்திடும். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரம் இதில். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரம் இதில். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆளுகை செய்கிறவரே, இந்த பரிசுத்தமான நாளை நல்ல மனமகிழ்ச்சியான காலை பொழுதுல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் பாடினபடி பத்ம தீவில இறங்கின ஆண்டவரே, நீர் தகப்பன் நம்முடைய சமூகம் பிரசன்னம் இந்த நாளிலே ஆராதிக்கிற எங்கள் மத்தியில இறங்கி வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆமெனப்பா, சுத்தன் இந்த ஆராதனை முழுவதும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்றதான ஒவ்வொரு பரிசுத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டிடபடி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை நடத்தின காத்து கொண்டு தூக்கி சுமந்த நல்ல தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரை கர்த்தாவே கேருபீன் சேராபீன்கள் மத்தியில ஓயாமல் துதிக்கப்படத்தக்கதான மகத்துவம் உள்ள மாட்சிமை நிறைந்த வல்லமை உடைய அதிகாரம் உடைய நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க இருக்கிறோம். அதற்குரியதான தகுதிகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடபடி நாங்கள் செபிக்கிறோம். ஏனோ தானோ அசதி அசட்டை அலட்சிய நிர்விசாரத்தோடு நாங்கள் ஆராதியாதபடி பரிசுத்த உள்ளத்தோடு பயபக்தியோடு ஆராதிக்க உதவி செய்வீராக. அதில் நீ பிரியம் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே உடைய பிரசன்னம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். உடைய பிரசன்னத்தினால் தகப்பனை குடும்பங்களில் ஆளுகை செய்கிற எல்லா எதிரடியான கிரிகள் விலகி போகட்டும். ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆராதிக்கும் போது மெய்யாகவே நீர் கர்த்தாவுடைய நாமத்தை உயர்த்தி அது நிமித்தமாய் தகப்பனை அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விடுவிக்கப்படணும். பவுலும் சீலாவும் பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது சிறைச்சாலைகள் கர்த்தாவை கதவுகள் திறமுண்டது, பூமி அதிர்ந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கர்த்தாவை கலண்டு போயிட்டு என்று சொன்னார். நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தாவே எங்கள் வீதிகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். அதே போல பேசுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானுடையதாய் எங்கள் ஆவியானவர் நீ பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிரயோஜனத்துக்கு ஏற்றதான வார்த்தைகளை பேசுகிற கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறதா, எங்களை தைரியப்படுத்துகிறதா, உற்சாகப்படுத்துகிறதா, இன்னும் நாங்கள் பிழைப்போம் என்கிற விதத்துல
ஆண்டவரே இப்படி வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அகத்த இந்த நாளில் பரிசுத்த ஆவியான நிமித்தமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. குறிப்பா இந்த ஊழியத்துக்கு உதவியாய் வந்து தாவே ஸ்தோத்திரம் எங்களோடு கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்க தாவே ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியின் காலை பொழுதுல சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். எங்களோடு இணைந்து இந்த நாளிலே நாம் பாடுகிற பாடல் என்னென்று சொன்னால், போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே என்று சொல்லி ஒரு நல்ல பழைய பாடல். எங்களோடு இணைந்து கரந்தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தரது நிமித்தம் மகிமைப்படுவாராக. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கண்கள் அற எங்கோமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கண்கள் அற எங்கோமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆடி தனிலின் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. ஆடி தண்ணில் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனே மன்னவனிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனே மன்னவனிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா நெயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா நெயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை
கர்த்தருடைய ஒளி எந்த இடத்துல எல்லாம் வருகிறதோ அந்த இடத்தை விட்டு இருள் நீங்குமா. அந்த அளவுக்கு வெளிச்சமானுடைய அவருடைய பிரசன்னம் இந்த நாள் நம் குடும்பத்துல வந்ததுனாலதான் ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவனை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் அந்த பாடலை பாடினோம். உண்மையாய் துரோகியாய் இருந்த என்னையும் ஒரு ரத்தத்தினாலே கழுவி உடைய காயத்தினாலே நம்மை சேர்த்து அணைத்து இந்நாளை பரிசுத்தராய் நம்மை மாற்றின பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறோம். என் தேவனை நீர் பெரியவர், என் தேவனை நீ பரிசுத்தர், நீ நல்லவர் வல்லவர் என்று சொல்லி நாம் என்னோடு சேர்ந்து இணைந்து நாம் பாடலாம். கர்த்தருடைய நாமம் அளவில்லாமல் மகிமைப்படுவதாக. தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த பாதையில் நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். லோகிகளையா பாவலாத மக்களை துயா, பாவிகள் துரோகிகளையா பாவலாத மக்களை துயா. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாமி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாமி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர்,
இயேசுவே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவே. 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 இயேசுவே நீ பெரியவர், பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். சொல்லுங்கள், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீ வல்லவர், வல்லவர். இயேசுவே நீ பெரியவர், நீ பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீ வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே நடத்தும் ஆண்டவரே, ஜீவ பெற என்னை நடத்தும். சொல்லலாம் ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே நடத்தும், ஜீவ பெற என்னை நடத்தும். Hallelujah, hallelujah, hallelujah. Yes, glory to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ தண்ணீர் இன்றைக்கு பின்மாறியாய் அவர் நம் மீது இறங்க போகிறார். நாம் எல்லாரும் முடிந்தவரை எழுந்து நின்று சபையிலும் செய்வது போல எழுந்து நின்று கண்களை மூடி அப்படி ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கண்களை மூடி அப்படியே praise the Lord. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. எல்லாரும் என்னுடைய இணைந்து வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். praise the Lord. இந்த நாள்ல துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்திலே ஆளுகை செய்யும். praise the Lord. hallelujah. உங்களை தூக்கி சுமந்தவரை, உங்களை காத்துக்கொண்ட தெய்வத்தை, நன்மை செய்த தெய்வத்தை நாம மறவாமல் நாம் நன்றி செலுத்தலாம். எல்லாருமே கண்களை மூடி praise the Lord. இன்னைக்கு ஒரு மகா பெரிய அபிஷேகத்தை நீங்க உணர போறீங்க. praise the Lord. நீங்க துதிக்கும் போதே தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கி வரும் அல்லவா? எல்லாரும் கண்களை மூடி மகத்துவமுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் வீட்டில் இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய சமூகம் இறங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி சத்தமிடுவோமா? ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நான் பாடும்போது எங்க குடும்பத்திற்குள்ள மெய்யான தேவனுடைய ஆவியானவர் குடும்பத்தில் அசைவோடணும் ஆண்டவரே, ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. பின்மாறி மழை இந்த இடத்துல ஊற்றப்படணும் ஆண்டவரே. praise the Lord. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி ஆமென் நான் துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அவனுடைய தேவ பிரசன்னம், தேவ ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல இறங்கட்டும், 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 இறங்கட்டும். hallelujah, hallelujah. praise the Lord. hallelujah. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம் என்னோட இணைந்து. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. இறங்க மாட்டோம். அக்கினியாய் அக்கினாவாக வந்து சொல்லி சொல்லுங்க. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பெரும் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் தாங்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம்
பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, மிக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவனாக பாய்ந்திடுமே. குடும்பத்துக்களை மறுபடியும் நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுதே செவிகளுக்கு இறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெருநாளாக வந்து எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வமா, ஜீவனாய் குடும்பத்துக்களை மறுபடியும் நாங்கள் செபிக்கிறோம். கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழித்திடவே. கர்மேல் ஜெப வேளையில் எளியாங்க போய் கையளவு மேகம் தாங்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழித்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, கரந்தடி உற்சாகமாக குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். சாவுடாக அது இறங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஜீவனதியாக இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினியாய் இறங்கிடுமே, நதியாக மாறிடுமே. ஒத்திருமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே, உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஒற்றிடுமே, உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் மணல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, மணல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. ஒற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஒற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே ஒன்றிடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே,
சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வாசல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய நாம மகிமைப்பட்டதற்கா, நம்முடைய வல்லமைகள் மேல இறங்கினதற்கா, நம்முடைய அக்கினி ஊற்றப்பட்டதற்கா, அந்தகார வல்லமைகள் அறுத்தறியப்பட்ட தயவுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுங்க கர்த்தருடைய நாமம். சொல்லுங்க கரங்களா சிந்து. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் மாட்சிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் உரியவரே, இதனால் நாங்கள் உங்களை துதிக்கும் போதே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய இல்லங்களையும் உங்களுடைய ஆளுகையும் அதிகார வல்லமை அபிஷேகம் அக்கறையும் ஆண்டவரை நிறைத்து நடத்தினதே அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல எங்களையே கர்த்தாவே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். இருதயத்தின் எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நாம மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும், சதா காலமும் அது நிச்சயமாய் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகாபரி ஒரு விடுதலையை அனுபவித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இப்பொழுதும் பேசுவாராக. ஜெப நிலையில இருந்து செய்தி கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. நேரடியா இந்த நாளை செய்திக்குள்ள கடந்து போகலாம். குறிப்பாக தேவனுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 குறிப்புகளை அல்லது காரியங்களை குறித்து வேதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் பெரியவர், பயப்படத்தக்கவர். அவருக்கு முன்பதாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 4 பார்க்க போகிறோம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நான் அவருடைய அன்பை, கிருபை எண்ணி நன்றி செலுத்தி இந்த வார்த்தை நான் துவங்கி இருக்கிறேன். காரணம், தகுதியில்லாத நம்மையும் அவர் இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி வார்த்தையை பேசவும் கேட்க உதவி செய்திருக்கிறார். அதனால தேவனுக்கு முன்பதாய் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கேட்கிறோம். தாழ்மைப்படும் போது அவர் நிச்சயமாய் அவர் உயர்த்துவார் என்று சொல்லி ஏற்கனவே பல செய்திகள் வாயிலாக நாம் கேட்டிருக்கிறோம். நானும் அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யாரெல்லாம் தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்துகிறார்களோ, தாழ்த்துகிற மனிதனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். அந்த தாழ்மை என்பது ஹம்பிள்னஸ். அதாவது நாம் என்ன நன்மைகளை பெற்று வாழ்க்கையில அந்த நன்மை நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறதோ, ஒருவேளை அழகு, அறிவு, ஞானம், பணம், பலம் என்று சொல்லி, ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அதையே ஜனங்களிடத்தில் பெருமையாய் சொல்லாதபடி என்னதான் உயர்ந்த நிலையில இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொள்ளுவது. நான் இதற்கெல்லாம் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது என்று சொல்லி தாழ்த்தி கொள்ளுவது ஒரு விதமான தாழ்மை. அதுக்கு முன்மாதிரியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் இருந்தும் இந்த பூமியிலே மனித அடிமைத்தனத்தை எடுத்துக்கொண்டு சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது ஒரு தாழ்மை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தாழ்மையை குறித்து நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று சொன்னால் என்ன? பாருங்க, 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27 முதற்கொண்டு 29 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 21 27 29 வரை. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். கவனமா கேளுங்க. இந்த ஆகாப் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டிருக்கும் போது அவனுடைய அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே நாபோத் என்கிறதான தேவ மனிதனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை எனக்கு கீரை கொள்ளை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆகாப் நாபோத் இடத்திலே கேட்கிறார். ஆனால் நாபோத் அதற்கு சொல்லுகிற காரியம், நான் என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக, நான் இதை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் மறைமுகமாய் அவன் சொல்லுகிறான். உடனே ஆகாப் அதை கேட்டு சினமும் சலிப்புமாகி வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் அவன் கட்டிலின் மேல் படுத்து முகத்தை திருப்பி கொண்டான். பாருங்க, அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறதான திராட்சை தோட்டத்தை எனக்கு வேணும்னு கேட்ட போது நாபோத்து கொடுக்க முடியாது. அவன் கோச்சிட்டு வந்து படுத்துட்டான். போஜனம் உண்ணல. அதை கேட்ட அவனுடைய மனைவி ராஜாத்தி ஆகிய யேசபேல், அவள் செய்கிற காரியம் என்ன? ஏன் படுத்துட்டீங்க? என்ன ஆச்சு? விவரத்தை சொல்லுகிறான். அந்த நாபோத் எனக்கு திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். உடனே யேசபேல் வஞ்சகமாக, தேசத்தில் உபவாசத்தை கூறுவியுங்கள், எல்லாரையும் வரவழையுங்கள், நாபோத்தையும் வரவழையுங்கள் என்று சொல்லி நாபோத்தையும் அந்த இடத்துல வரவழைத்து, அந்த இடத்துல பாருங்க 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 21:10. தேவனையும் ராஜாவையும் நேசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற
பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். பாருங்க, நூதனமா உபவாசத்திற்கு என்று சொல்லி அழைத்து வந்து அந்த பட்டணத்து வீதியில நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் நீ தூசித்தா என்று சொல்லி உபவாசத்துக்கு வந்தவனை வெளியில கொண்டு போய் கல்லெறிந்து சாகும் வரை அவனை என்ன செய்யுங்க, கொல்லுங்கள் என்று சொல்லி சாகும் வரை அவனை என்ன செய்யுங்க, கல்லெறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வஞ்சகம் பாருங்க, ஏமாற்றுகிற காரியம். இதை யார் செய்கிறான்? ஏசபேல் செய்கிறான். இந்த ஏசபேல் செய்ததை ஆகாபுக்கு போய் அறிவிக்கிறார்கள். என்னென்று சொல்லி, நாபோத்து அவன் செத்து விட்டான், மரித்து விட்டான், நீர் போய் அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த நாபோத்து அவன் செத்து போனதை ஆகாப் கேட்டு அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து அவன் போகிறான். பாருங்க, வேகமாய் போகிறான். அப்பொழுதுதான் இந்த திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் போய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இதை படிக்க கேட்கலாம். 18வது வசனத்துல, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கவனமா பாருங்க, இந்த ஏசபேல் செய்த காரியம், அதுபோல ஆகாப் நிமித்தமாய் இந்த கொலை நடந்த காரியம் தேவனுக்கு தெரியாதா? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நீதி தவறுகிறவர்களையும் பார்க்கிறவர், நியாயத்தை செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உங்களுடைய சிந்தைகளை, நினைவுகளை கூட அவர் அறிந்து கொண்டிருக்கிற கர்த்தர். அவருக்கு தெரியாதது ஒன்றில்லை. ஆனா எலியாவினிடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். கொலை செய்ததும் அவன் எடுத்துக்கொண்டதுமான காரியத்தை கர்த்தர் பார்க்கலையோ? எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி, எப்படி நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அப்படியே உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும் என்று சொல்லி, அதே போல ஏசபேலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, ஏசபேல் இஸ்ரவேலின் மதில் அருகே அந்த நாய்கள் தின்னும் என்று சொல்லி, உன் சந்ததியிலே பட்டணத்துக்குள்ள சாகிறவர்களை நாய்களும் பட்டணத்துக்கு வெளியிலே சாகிறவர்களை பறவைகளும் தின்னும் என்று சொல்லி கர்த்தர் எலியாவை கொண்டு இந்த ஆகாப்புக்கு சொல்லுகிறார். ஒண்ணுல விலைக்கு கேட்ட தந்தா வாங்கிக்கலாம், ஆனா கொலை செய்து அதை அபகரிக்கணுங்கிற ஒரு வஞ்சக புத்தி யாருக்கு இருந்தது? ஏசபேலுக்கு இருந்து. என் கணவனுக்கு அதை செய்து கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும். பாருங்க, இந்த ஏசபேல் இடத்துல ஆகாப் தன்னை என்ன செய்தான்? விற்று போட்டான். 25வது வசனத்துல வாசிக்க கேட்கலாம். தன் மனைவியாகிய இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பாருங்க, பொல்லாப்பானதை செய்யும்படி தன்னையே தன் மனைவியினிடத்துல விற்று போட்டான். ஒன்று, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற தேவ ஜனமே, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பொல்லாப்பானதை செய்கிறார்கள் என்று சொன்னால் உடன் போகக்கூடாது. பொல்லாப்பானதை பேசுகிறார்கள் என்று சொன்னாலும் அதன் உடன் போகக்கூடாது. சொல்லணும், நீ பொல்லாத வழியில போகிறாய் என்று சொல்லி. ஒருவருக்கொருவர் கட்டுப்பாடோடு கர்த்தருக்கு பயந்துதான் வாழணும். இந்த இடத்துல வித்தியாசமாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மனைவிக்கு விற்று போட்ட இந்த ஆகாப்பை போல வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி. அதனால கர்த்தர் இந்த சாபத்தை அல்லது அவனுக்கு நேரிடுகிற காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய சரீரத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கும், உன் இயேசபேலுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லி, உன் பிள்ளைகளுடைய சரீரத்தை உள்ளே நாய்களும் வெளியே பறவைகளும் தின்னும் என்று சொல்லி. இதை கேட்ட ஆகாப் என்ன செய்தான்? அதைத்தான்
7வது வசனத்துல வாசிக்க கேட்டோம். தன் சரீரத்தின் மேல ரெட்டை போர்த்து கொண்டு, அதே போல வஸ்திரம் எல்லாம் என்ன செய்து தான் கலட்டி போட்டு கிழித்து உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து கொண்டு தாழ்மையாய் நடந்து கொண்டான். எது தாழ்மை? கர்த்தருக்கு முன்பதாய் நடந்து கொள்ளுவது என்று சொல்லும் போது, ஒருவேளை தன் தவறை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாய் அவர்கள் என்ன செய்யணும்? தாழ்மையாய் நடந்து கொள்ளணும், உணரணும், தன் பாவங்களை உணர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, 19வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். சங்கீதம் 19, 12, 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பாருங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்றைக்கு நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி ஒரு காரியம் செய்து தேவனை மனமடிவாக்கிட்டு இருக்க, அதனால இந்த பாவத்தை விட்டு விலகு, குற்றத்தை விட்டு விலகுன்னு சொல்லிச்சுன்னா ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? நான் இதுதானே செஞ்சேன், நான் இப்படிதானே செஞ்சேன் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் தன் பிழைகளை உணர்கிறவன், சத்தியத்தின்படி நடந்து கொள்கிறவன், அவன் உத்தமனாய் மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆகாப் ஒரு பெரிய ராஜாதான், அவ்வளவு ஜனங்களை நடத்துகிறவன் தான். ஆனால் அந்த ராஜாங்கத்துல இருந்து அவன் செய்கிற காரியத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலனை அது எப்படியெல்லாம் சொன்னாரு? நாய்கள் நக்கும், பறவைகள் தின்னும் சொல்லி சொன்ன உடனே பயந்து உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து அவன் உணர்ந்து, ஐயோ நான் செய்தது தவறுதான், சாதாரண ஒரு திராட்சை தோட்டத்திற்கு ஒரு மனுஷனை கொண்டது தவறுதான் என்று சொல்லி எனக்கு வருகிறதான இந்த ஆக்கினியை பார்த்து பயந்தும், அதுபோல செய்த இந்த நாபோத்தினுடைய கொலையை வைத்தும் அவன் உணர்ந்து என்ன செய்தான்? ரெட்டிலே படுத்து கொண்டான். ரெட்டு உடுத்தி ரெட்டில் என்ன செய்தான்? படுத்து கொண்டான். தன்னை தாழ்மையாய் அவன் நடத்தி கொள்கிறான். அதை பார்த்த கர்த்தர் தான் எலியாவுக்கு சொன்னார், ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? நாம் ஒருவேளை அந்தஸ்து, புகழ், ஞானம் அதிலிருந்து இறங்கி வந்து தன்னை தாழ்த்துகிறது ஒரு விதமான தாழ்மை என்றாலும், இரண்டாவது தாழ்மை என்ன சொல்லி தெரியுமா? இந்த தாழ்மை என்பது தன் பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே போய் உபவாசித்து தன் பாவங்களுக்காக அழுது கொள்வதும், பாவங்களை விட்டு விலகுவதும், பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவதுமான காரியம்தான் தாழ்மை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவஜனமே, நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? குற்றங்களை செய்து குற்றங்களை பெருக்கிக் கொண்டே இருக்கிறாயா? உன்னுடைய பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதா? யோசித்து பார். என்று சொன்னால் இன்றைக்கு நீ கர்த்தருக்கு முன்பதாய் செய்ய வேண்டிய முதல் காரியம், போய் நெடுசான் கிடையாக ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் செய்த தவறுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது, ஆண்டவரே நம்முடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கி இருக்கிறது, தயவு செய்து என்னை மன்னியும் என்று சொல்லி, உங்களுக்கு இருக்கிறதான மிடுக்கான வஸ்திரம், பணக்காரனுக்கு உண்டான வஸ்திரம், பலத்துக்கு உண்டான வஸ்திரம், அல்லது என்னென்னவோ நினைவுகளோடு இருப்பீங்களே, அவன் ராஜ வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். உனக்குன்னு இருக்கிற எல்லா விதமான பெருமைக்குரிய காரியங்கள் எல்லாம் கிழித்து ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, நான் செய்தது பாவம் சொல்லி அவருக்கு முன்பதாய் தாழ்த்துவாயானால், இங்க என்ன நடந்தது? ஆகாப் தாழ்த்தின நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தார்? இறங்கி, நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் குமார நாட்களிலே அதை அவன் வீட்டில் வரப்பண்ணுவேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, அவன் தன் தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்தின நிமித்தமாய் அவனுக்கு கர்த்தர் சொன்ன பொல்லாப்பை அவனுக்கு வரவட்டாமல் அவன் குமார நாட்களிலே நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி அதிலும் ஒரு கிருபையை கொடுத்தாரே. இன்னைக்கு நீ தேவனுக்கு முன்பதாய் நீ தாழ்த்து, நீ தேவனுக்கு முன்பதாய் உன்னை தாழ்த்து, அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். அதத்தான் 2 நாளாகமம் 33:12 பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனாசே என்கிற ராஜாவும் அப்படித்தான். எசேக்கியா தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். ஆனா எசேக்கியா செய்தபடியெல்லாம் மனாசே செய்யல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? பலிபீடங்களை கட்டி, மேடைகளை கட்டி,
தன் முற்பிதாக்கள் எல்லாம் செய்த சில காரியத்தை எல்லாம் அவன் செய்து விக்கிரகங்களுக்கு வான சேனைகளுக்கு எல்லாம் பலியிட்டான். தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் விக்கிரக கோயிலாக மாற்றி அந்த வான சேனைகளுக்கு பணிவிடை செய்தான், ஆராதனை செய்தான். கர்த்தர் அசீரிய ராஜாவை அனுப்பி அவனையும் அவன் கூட்டத்தையும் பிடித்து போக அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அங்க போய் நெருக்கப்படுகிறான். மிக 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 நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ராஜா, சம்பிரமமாய் வாழ வேண்டிய ராஜா இன்னைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அதை படிக்க கேட்கலாமா? 2 நாளாகவும் 33:12 இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். மறுபடியும் எருசலேமில் உள்ள ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். ஏன் அதை செய்யணும்? ஏன் நெருக்கப்படணும்? அதுக்கப்புறம் ஏன் தாழ்த்தணும்? பாருங்க, ஒருவேளை நீயும் அவனை போல, மனாசையை போல ஒருவேளை கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற காரியத்தை செய்திருக்கலாம். அதனால உங்களுக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனா நெருக்கத்திலே அவன் கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சினான், கூப்பிட்டான், தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நெருக்கத்திலே தன்னை தாழ்த்தினான் தேவனுக்கு முன்பதாய். கர்த்தர் அவன் நெருக்கத்திலே அவனுக்கு இறங்கி உதவி செய்து மீண்டும் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்து எங்க நிறுத்தினான்? எருசலேம் ராஜ்யத்தில் நிறுத்தினான். இன்றைக்கு உன்னுடைய நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படித்தான். தேவனாகி எனக்கு முன்பதாய் நீ தாழ்மைப்படு என்று சொல்லி இந்த ஆலோசனை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க தாழ்த்த உங்க மனதை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிருபை அளிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். இன்றைக்கும் நெருக்கத்தை மாற்றும்படி உங்க குடும்பம் முன் வரல, உங்க உறவுகள் முன் வரல, உங்க ஊரார் முன் வரல, உங்க சபையார் முன் வரல, ஆனால் தேவன் முன் வந்திருக்கிறார். நீ எனக்கு முன்பதாய் நீ தாழ்மைப்படுகிற பட்சத்துல, உன் பாவத்தை உணர்ந்து நீ தாழ்மைப்படுகிற பட்சத்துல உன் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தராகிய நான் அதை மாற்றி உன்னை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. சுகமுடன் பலனுடன் அவருக்கு சேவை செய்ய தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன்பலமுடன் சொல்லலாம், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை தேறினல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இப்படி மனம் திரும்புதலும் திருத்திக் கொள்வதும் தான் தாழ்மை. இது முதல் குறிப்பு. கர்த்தருக்கு முன்பதாய் செய்யப்பட வேண்டிய இரண்டாவது குறிப்பு ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் என்கிற பெயர் மாற்றத்துக்கு முன்பதாக ஆபிரகாமை தேவன் சந்தித்து அவனோடு உறவாடுகிறார், பேசுகிறார், நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த சத்தியம் இல்லாத காலத்திலே அவன் நீதிமானாய்த்தான், அவன் உத்தமனாய்த்தான் இருக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னதின் பேரிலே சொல்லுகிறார், சொல்லி தருகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ரைட், உத்தமம், அப்பலுக்கற்ற நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த நாளிலே உத்தமர்களாய் நாம் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, சங்கீதம் 15வது அதிகாரம் 1ம் 2ம் வாசிக்க கேட்கும் போது, சங்கீதம் 15:1-2, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யாருங்க வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, உத்தமனாய் நடந்து, நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியமாகிய உண்மையை பேசுகிறவன் தானே என்று ஆண்டவர் பதில் அளிக்கிறார். யாருடைய கூடார, யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வந்து வாசம் பண்ணுவான், ஏறுவான்? சத்தியத்தின்படி நடந்து உண்மையை பேசுகிறவன். இன்னும் சொல்ல போனா, உத்தமனாய் நடந்து, உத்தமம் ஒரு உண்மை, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 119:1 நீங்க எல்லாமே என்னோடு சேர்ந்து சொல்லலாம், எல்லாம் மனப்பாடமான ஒரு வசனம் இல்லைங்களா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் உத்தமம் அல்லது யார் உத்தமைகள் என்று சொன்னால், உத்தமனும் உத்தமையும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களே. ஒருவேளை பேசுகிற நானோ அல்லது நீங்களோ எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்த்து உங்களிடத்துல வைக்கிறார். என்ன எதிர்பார்த்து? நீ உத்தமமா நடக்கணும்னு சொல்லி உன்னுடைய உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவருடைய கூடாரத்திலே, அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே போய் வாசம் பண்ண முடியும். இல்லை என்றால் கைவிடப்பட்ட நிலை. அது மட்டும் இல்ல, இந்த பூமியில அப்படி உத்தமமாய் வாழ்ந்த ஒரு ராஜாவுக்கு கிடைத்தது உங்களுக்கு அந்த நன்மை தெரியும். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். எசேக்கியா ராஜா, அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஏசாயா வந்து சாவு செய்தியை சொல்லியாச்சு. ஆனா அவன் சுவர் புறமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உங்க பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும். உத்தமம் அவனுடைய வாழ்க்கையில 15 வருடத்தை கூட்டி கொடுத்தது. தேவஜனமே, உடைய வாழ்க்கையில தொழிலோ வியாபாரமோ உங்க குடும்ப வாழ்க்கையில எல்லாம் மறித்து போகிற நிலையில இருக்கா? நான் உத்தமமா வாழ்வேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உயிர்ப்பித்து நிறுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பித்து நிறுத்துகிற கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமமா நட, உன்னை கர்த்தர் உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவர் உட்கார வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னாகமம் 14:24 அதை கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க, காலேப் எப்படிப்பட்டதான காரியத்தை பெறுகிறான். காலேப் ஒரு உத்தமமாய் வேவு பார்க்க அனுப்புகிறார்கள். மோசே வேவு பார்க்க அனுப்பி செல்லும் போது 40 வயதிலே அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். சகல உண்மையோடும், சகல ஒழுக்கத்தோடும், சகல உத்தமத்தோடும் கர்த்தரை அவன் பின்பற்றினான். பின்பற்றினபடினால போய் வந்த தேசத்தை எல்லாம் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன், சுதந்திரமா தருவேன். அதனால இன்னைக்கு கர்த்தர் உத்தமத்தை நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறதுல, தொழுது கொள்ளுகிறதுல, நீங்க வாழுகிறதுல இல்லைங்களா, அவ்வளவு ஒரு உத்தமமா காணணும்னு சொல்லி, உத்தமம் வாழணும்னு சொல்லி, உத்தமமானதை பாருங்க, உத்தமமானதை பேசுங்க, உத்தமத்துல இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்.
85 வயதுல கூட 40 வயதுக்குண்டான பலத்தை காலேப் பெற்றிருந்தான். அந்த 40 வயது பலத்தோடு அவன் நடந்து கொண்டான் 85 வயதுல கூட. காரணம் என்ன? அவன் உத்தமனாய் அவன் வாழ்ந்தான், தேவனை பின்பற்றினான். எப்ராயிம் மலைநாட்டை அதனால கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் தேவஜனமே, நீ உத்தமமாய் நடக்க சொல்லி கேட்கிற கர்த்தருக்கு முன்பதாய் நீங்களும் நானும் உத்தமமாய் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் தருவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் வருகிற அழிவுகள் மரணங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனாலதான் இந்த 2 தாலந்து 5 தாலந்து வாங்கினவர்கள் என்ன செய்தார்கள்? அதை இரட்டிப்பாக்கினார்கள். 2 4ஆக, அதுபோல 5 10ஆக மாற்றின போது எஜமான் வந்து கேட்டபோது மத்தேயுல தான் 25 21 23 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சம் கூட கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமத்தோடு இருந்தால் அநேகங்களுக்கு நம்மை கர்த்தர் அதிகாரியாய் வைத்து உயர்த்துவார். அதனாலதான் தேவ ஜனம் இருண்ட காலத்துல 400 வருஷம் பின்தங்கி கிடந்தாங்க. யோவான் ஸ்நானகனும் அவன் வந்து என்ன செய்தான்? அந்த ஜனத்தை உத்தமமான ஜனமாய் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி டெடிகேஷனோட ஊழியம் செய்தான், அர்ப்பணிப்போட. லூக்கா 1:17 பார்த்தீங்கன்னா அது தெரியும். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு அவன் ஆயத்தப்படுத்தினான். இன்றைக்கும் ஊழியக்காரராகிய எங்களுடைய கைகளிலும் அந்த வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை எங்களிடத்துல தகுதி இருக்கோ இல்லையோ, உங்களிடத்துல தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினால நாங்களும் உங்களை நடத்துவதோடு உண்மை உத்தமமாய் மாறுவோம். அதுபோல நீங்களும் உத்தமர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாய் உத்தமர்களாய் நடங்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வாரமும் வருகிற மாதமும் அதுபோல அவருடைய வருகிற நாட்கள் அவருடைய வருகை பரியந்தும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பெருகுதையா
ஆதியாகமம் 18:22 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு முன்பதாய் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பாருங்க, தேவன் ஆபிரகாமை அவனுடைய தேசத்தை விட்டு வெளியில வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார். அவனோடு அநேக ஜனங்கள் வந்தார்கள். பட்டணத்தை விட்டு உன்னை நான் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமோடு சேர்ந்து அநேக ஜனங்கள், அவன் லோத்தும் கூட வருகிறார்கள். அப்படி வந்து கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த ஜாதிகளை பெருக்குவேன் என்ற வார்த்தையின்படி கிட்டத்தட்ட 300 பேர் அடங்கின அந்த குழு, அந்த குடும்பம் வெளிவருகிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போதோ, ஆதியாகமம் 13:6 பார்த்தீங்கன்னா, பூமி இவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண தாங்க கூடாததா இருந்தது. அவ்வளவு ஜனங்கள், அவ்வளவு ஆடு மாடுகள் என்று சொல்லி ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப பூமி தாங்க கூடாததா இருந்தது. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, பிரிஞ்சு போறாங்க. அந்த பிரிந்து போகும்போது ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. ஒன்னாதான் வந்தாங்க, ஒன்னாதான் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆனாலும் வாக்குவாதம். என்னதான் ஆண்டவர் நடத்தினாலும் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள வாக்குவாதம், பிரிவினைகள், பிரச்சனைகள், சபைகளுக்குள்ள கலகங்கள், சபைகளுக்குள்ள பிரிவினைகள், பிரச்சனைகள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வளர பண்ணுகிறார் என்று சொன்னால், இன்னும் ஒற்றுமையா இருக்கும்போது, ஐக்கியமா இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய திட்டத்தின்படி நம் குடும்பத்தையோ நம்முடைய ஊழியங்களையோ அவர் விருத்தி அடையதான் செய்வார். ஆனா கலகம் உண்டாக்குறது பிசாசு. அந்த இடத்திலும் வாக்குவாதம் வந்தபோது ஆபிரகாமுடைய மெச்சூரிட்டியை பாருங்க. சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொல்லுங்க பார்க்கலாம், நம் சகோதரர், ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? ஆண்டவர் என்கிற தகப்பனுக்கு அவர் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு பெற்றெடுத்த அவருடைய பிள்ளைகள், நம்ம சகோதரர்கள். நமக்குள்ள என்னங்க கலக்கம் அல்லது நமக்குள்ள என்னங்க பிரச்சனைகள், பிளவுகள் தேவையா? தேவையே இல்லையே. ஆபிரகாம் சொன்னது போல நம்ம சொல்லணும். வாக்குவாதம் வரும்போது வாக்குவாதம் பண்றவங்க கூப்பிட்டு நம்ம சகோதரர், நமக்குள்ள எதுக்கு இன்னைக்கு அந்த துணிச்சல் இருக்கா? இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு இருந்தது. உனக்கு எனக்கு உன் மந்தை மேய்ப்பிருக்கு, என் மந்தை மேய்ப்பிருக்கு என்னையா, நம் சகோதரர்கள் என்று சொல்லி அவன் விட்டு கொடுக்கிறான். பாருங்க, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்படியே சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற சோதோம் குமாராவை அவன் தெரிந்து கொண்டு அங்கு போகிறான். இன்னைக்கு விட்டு கொடுத்தவன் கெட்டு போகல. ஒருவேளை கெட்டு போகிறவன் தான் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். தேவஜனமே, ஆபிரகாம் விட்டு கொடுத்த நல்ல பண்புகள் நமக்கு வேண்டும். இன்னைக்கு அது இல்லை என்று சொன்னால் நீ கெடுதலை உனக்காய் தெரிந்து கொண்டாய். இதுதான் சத்தியம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். சோதம் குமார் என்கிற செழிப்பான பூமியிலும் லோத்து போய் அவன் குடும்பத்தை அமர்த்து அங்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறான். ஆனால் போதா நேரம் சோதம் குமாராவில பாவங்கள் பெருகி கர்த்தருடைய சந்நிதிக்கு எட்டினது. 2ல வாசிக்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இந்த 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் ஓடி போய் அவன் தலை மட்டுமாய் குனிந்து பணிந்து கொண்டு அந்த இடத்திலே தேவனுடைய கிருபையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், மரத்தடியில சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், நீங்க சாப்பிட்டு ஓய்வெடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் போய் தன் மந்தையிலிருந்து கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து கொடுக்கும் போது அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பின் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லி செல்லுகிறார்கள், சாராய் உன்னிடத்துல
அடுத்த உற்பத்தி காலத்துல நீர் ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொல்லி அவ்வளவு நகைக்கிறார். ஆனாலும் நீ நகைக்காதே, இது நடக்கும் என்று சொல்லி, ஐயோ நான் நகைக்கவில்லை. இந்த சம்பாஷணைகள் எல்லாம் முடிந்து அவர்கள் எங்கு போகிறார்கள் என்று சொன்னால் பாருங்க, 16வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆதியாம் 18:16, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். பாருங்க, சோதோம் குமாராவை நோக்கி போகிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த சோதோம் குமாராவினுடைய கூக்குரல் பெரிதா இருந்து அந்த பாவம் கொடியதா இருக்கிறதுனால கர்த்தருடைய சன்னதிக்கு எட்டி தேவன் அந்த நகரத்தை அழிக்க சொல்லி இந்த புருஷர்களாகிய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் வந்திருக்கிறார் பாருங்க. அப்பொழுது இதை அறிந்த ஆபிரகாம் தான் பாருங்க சொல்றாங்க, எத்தனாவது வசனம், 20வது வசனம், சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினால் அவருடைய பாவங்கள் மிக கொடியதா இருப்பதினால் நான் இறங்கி போய் என்னிடத்துல வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்களுக்கு செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க கூக்குரல் இட்டதன் பேர்ல, இந்த பாவம் பெருகினதன் பேர்ல அதற்கு ஏதாவது செய்திருக்கிறார்களோ என்று சொல்லி பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி பின்பு அந்த இடத்தை விட்டு சோதோமை நோக்கி போறார். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறான். எதற்கு தெரியுமா? ஏன்னா தன்னுடைய சகோதரனாகிய லோத்து அந்த சோதம் குமாராவிலே குடும்பமாய் வசித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. இந்த எல்லா காரியங்களையும் பாரு சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் வருகிற வீட்டாருக்கும் தங்கள் நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அந்த கட்டளையிட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அதை ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லி பார்க்கறாரு, பார்க்கல, அந்த காரியங்களை செய்யல. அப்படிதான் அழிக்க போறாரு. அப்பதான் இந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாய் நின்று அவன் செபிக்கிறவனாய் மாறுகிறான். ஐயா, ஒரு பட்டணத்தில் ஒரு தேசத்தில் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, ஐயாவுக்கு கோபம் வர வேண்டாம்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலே தயவாய் தாழ்மையாய் கெஞ்சுகிறான். காரணம், ஒரு நீதிமான் இருந்தால் கூட கர்த்தர் அவன் நிமித்தமாய் அந்த பட்டணத்தை ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர் இல்லைங்களா? உலகத்தால் தான் சொல்லுகிறாங்கன்னா வேத வசனத்தை தழுவிதான் அந்த உலக மனிதன் சொல்லி இருக்கிறான். அப்போ ஒரு நீதிமான், ஒரு நல்லவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் நிமித்தம் தேசம் காக்கப்படும். அப்படின்னா என்னுடைய சகோதரனாகிய லோத்து நீதிமானாய் அவன் அந்த சோதோம் குமாரால இருக்கிறனால தயவு செய்து அவன் நிமித்தம் நீங்க காப்பாற்றணும். ஒரு நீதிமான் இருந்தா கூட பாருங்க, சண்டை போட்டு போனவன் தாங்க. மந்தை மேய்ப்பர்களுக்கு சண்டை, இவங்களுக்கு இடையில சண்டை வரும்போது பரவாயில்ல நான் விட்டு கொடுக்கிறேன் நீ போன்னு சொல்லி சண்டைகளை கூட விட்டு கொடுத்து அனுப்பினவன். ஆனா அவனுக்காக கர்த்தருக்கு முன்பதாய் நின்று செபிக்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படி செபிக்கிறோமா? தேவனுக்கு முன்பதாய் நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை கசந்து கொள்ளுகிறவர்கள், நம்மை துன்புறுத்துகிறவர்கள், நம்மை இகழுகிற பரியாசம் பண்ணுகிற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாங்க, நம் தேசத்துல நம்மை மனமடிவாக்குகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற ஊழியர்களை அடிக்கிற, அதுபோல சபைகளை அடிக்கிற, நொறுக்குகிற, துன்புறுத்துகிற யாராயினும் அவங்களுக்காக நாம் செபிக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேசத்தின் ரட்சிப்பு நம்முடைய கரத்தில் உண்டு. 2 நாளா 7:15 அப்படிதான் இருக்கிறது. நம்ம நிமித்தமாய் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர். நாம் ஜெபிக்கும் போது, மனம் தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட். மோசே எப்படித்தான் கன்றுக்குட்டிகளை செய்து தேவனுக்கு கோபாக்கினை உண்டாக்கின அந்த பிள்ளைகளுக்காக அவன் கர்த்தரிடத்தில் நின்று ஜெபிக்கிறான். ஒண்ணு அவர்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கெஞ்சி பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை கேட்டு கர்த்தர் அந்த ஜனங்களை ரட்சித்தார், காப்பாற்றினார். அப்ப தேவனுக்கு முன்பதாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நிற்கும் போது உங்கள் நிமித்தம் உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். உங்கள் நிமித்தம் கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் தேவனால் சந்திக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். இன்றைக்கு முதற்கொண்டதை செய்ய நீங்க தீர்மானிக்க வேண்டும்.
Praise the Lord. செபிக்க வைக்கிற கர்த்தராய் இன்னைக்கு நமக்கு அவர் இந்த சத்தியத்தை சொல்லி அவர் பழக்கி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நாம் கர்த்தருக்கு முன்பதாய் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நான் முதல் குறிப்பு சொன்னேன், கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்த்தணும். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமர்களாய் நடக்கணும். மூன்றாவது, கர்த்தருக்கு முன்பதாக செபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் நிமித்தம் உங்க கணவரோ, உங்க பிள்ளைகளோ, உங்க மனைவியோ, உங்க பெற்றார பிள்ளைகளோ, உங்க வீதி ஜனங்களோ, உங்க பகைக்கிற உங்க தேசத்து ஜனங்களையோ கர்த்தர் அழிவிலிருந்து காப்பார் உங்க நிமித்தமாய். தேவனுக்கு முன்பதாய் செபிக்கலாய் மாறுவீர்களா? இது மூன்றாவது குறிப்பு. தேவைகளை சந்திப்பி உமக்கு ஆராதனை. மரிசியே இந்த ஜெய கொடியே உமக்கு ஆராதனை. யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பி உமக்கு ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நான்காவதாக 1 ராஜாக்கள் 17:1 நாம் வாசிக்கும் போது வாசித்து ஒரு சிறிய வார்த்தைகளை மாத்திரம் கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி வருகிறார். என்ன நிலைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாய் போய் தாழ்த்துங்க. அதுபோல கர்த்தருக்கு முன்பதாய் உத்தமர்களாய் நடந்து கொள்ளுங்க. அதுபோல கர்த்தருக்கு முன்பதாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், எதுக்கு எடுத்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, நாலாவது பாத்தீங்கன்னா, எலியா கர்த்தருக்கு முன்பதாய் அவன் நிற்கிறவன். அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் கர்த்தரே சார்ந்து நிற்கிறவன். அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்கா? இனிமேல் வரணும், இனிமேல் வரணும். ஆமா, அது வந்தால் ஒழிய நாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கவோ அடையவோ முடியாது. கர்த்தரே நம்ம எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அல்லேலூயா. நாங்கள் உங்களையே நம்பி வாழ்கிறோம். சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து கொள்வது, சார்ந்து நிற்பது. அதனால இந்த ஆகாப்பு நிமித்தமாய் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி போய்விட்டார்கள். அது நிமித்தமா ஆகாப்புக்கு முன்பதாய் ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா நின்று கொண்டு, என் வாக்கின்படியே அன்றி 3.5 வருஷம் தேசத்திலே பனியோ மழையோ பெய்யாதிருக்கும். என்னுடைய வாக்கின்படியே அன்றி, நான் சொன்னாதான் மழை வரும், நான் சொன்னாதான் பனி வரும். அது வரைக்கும் வானம் பனியோ மழையோ கூடாதிருக்கும். சாதாரணமானவர்களை கூட அசாதாரணமானவர்களாய் நிறுத்துவது எதென்று சொன்னால், கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருக்கு முன்பதாக எல்லாவற்றுக்கும் போய் நிற்கிறவர்கள் தான் அசாதாரணமானவர்களாய் மாறுவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, உங்களுக்கு முன்பதாக எத்தனை ஆகா போன்ற சவால்கள் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க.
உங்களை பயப்படுத்துறாங்களா, பயப்பட வேண்டாம். கலங்க பண்றாங்களா, கலங்காதீங்க. எந்த நிலைகள் இருந்தாலும் சரி. ஏன் ரொம்ப அதிகமா பயப்படுற பிசாசுக்கு கூட நீங்க பயப்படாதீங்க. நீங்க போய் கர்த்தருக்கு முன்பதாய் ஒவ்வொரு நாளும் நிற்கிறவளா இருந்தால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை போல அசாதாரணமானவர்கள் ஒருவரும் கிடையாது. இல்லையா? அப்படித்தான் மானத்தை அடைச்சான். அது மட்டுமல்ல, கர்மேல்ல போய் நின்னுட்டு எல்லா ஜனங்களையும் வரவழைத்து பலிபீடங்களை எல்லாம் செப்பனிட்டு காளைகளை எல்லாம் கொண்டு போய் சந்து சந்தா வெட்டி தண்ணீரை ஊற்றி நனைச்சு தனி ஒரு மனிதனா கூப்பிடுறான். அக்னினால உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவன் என்னை கேட்டருளும் என்று சொல்லி. பாருங்க, ஒரே மனுஷன் தான் அவன் பெரிய காரியங்களை சாதிக்கிறான். காரணம், தேவனுக்கு முன்பதாய் அவன் நிற்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான சொல்றேன். இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களில் நான் பார்த்த கேட்ட வரைக்குமாய் அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். இனி வருகிறதான ஊரடங்கு கால முடிவில் மகா பெரிய வல்லமையான காரியத்தை எழுப்புதலை நாம தான் கொண்டு வர போகிறோம். நம்ம தான் சாதிக்க போகிறோம், சாதித்து காட்ட போகிறோம். ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். எஸ், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படித்தான் அக்கினியை வர வச்சா, பட்டயத்தினால எசபேல் தீர்க்கதரிசிகளை வெட்டினா, கையளவு மேகத்தை கொண்டு வந்து 3 வருஷ பஞ்சத்தை மாற்றினான். காரணம், கர்த்தருக்கு முன்பதாய் நின்றான். அன்றைக்கு அப்படியே கொஞ்சம் என் வார்த்தைக்கு எனக்கு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு 5 நிமிடம் கர்த்தருக்கு முன்பதாய் நீங்க நிற்கும் போது, பிரைஸ் தி லார்ட், கர்மேல் ஜெபவேளையிலே கையளவு மேகத்தை கொண்டு வந்து ஆகாபை நடுங்க பண்ணின கர்த்தருடைய அக்கினி மழை பொழிந்திட காரணமான எலியாவை போல இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கலாம். உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற சவால்கள் நடுங்கும், பிசாசு நடுங்கும். அப்படி ஒரு மறுபடியுமான இந்த பாடலை பாடும்போது பின்மாரியின் மழையை உங்க மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். இதோட இணைந்து பாடுறீங்களா? பாடும்போது கண்களை மூடி பயபக்தியோடு நான் கர்த்தருக்கு முன்பதாய் என்னை தாழ்த்துகிறேன். ஜெபிக்கிறவளா என்னை மாற்றும், அபிஷேகம் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே,
பெருகட்டும். மலர் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மலர் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மலர் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே சதனுடைய உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே சதனுடைய உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே இப்பொழுது கர்த்தருடைய ஆட்சி வீடுகள் ஒழுக, வீடுகள் ஒழுக, வீடுகள் ஒழுக, வீடுகள் ஒழுக. இப்பவே சாபங்கள் தொலையட்டும், வசிகள் தொலையட்டும், அழிதல் விலகட்டும், அக்கினி சுட்டெரிக்கப்படும், 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 சுட்டெரிக்கப்படும். நாடுதான் கொண்டாடி எவாதிகள் விலகட்டும், கடன்கள் விலகட்டும், கஷ்டங்கள் விலகட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், கழுங்கள் அறுக்கப்படட்டும், வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் ஊற்றுமே மனது உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் விளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனது உமக்காய் எழும்பிட. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தை இதனால் ஆட்கொண்டு நீர் விட்டுவித்திருக்கிறீர். சாதாரணமானவர்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறீர். எதற்கெடுத்தாலும் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறீர். எஸ், பாதம் பண்ணிட்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி எந்த காலத்திலும் கர்த்தருக்கு முன்பதாய் நாங்கள் தாழ்மைப்படுவோம், உத்தமர்களாய் நடப்போம், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவோம், உம்மையே சார்ந்து உமக்கு முன்பதாய் நிற்கிறவர்களாய் மாறுவோம். எங்களை கர்த்தர் உயர்த்துவீராக, அநேகருக்கு ஆதரவாய் மாற்றுவீராக, உத்தமமான காரியத்தின் நிமித்தம் எங்களை உயிர்ப்பிப்பீராக, அநேகருக்கு அதிகாரியாய் வைக்கப் போகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாய் எளியாவை போல சாதிக்கிறவர்களாய் மாற்றப் போகிறீர். பரலோகத்தின் நல்ல பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த இந்த நல்ல ஆராதனை நாளின் காலை பொழுதுல இறுதி வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்க கர்த்தாவின் பாதத்தை நாடி எங்களுடைய எல்லா துதிகன மகிமை, எல்லா ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கும்னு நாங்க கேட்டோம். முழுவதும் பொருட்படுத்தி நேர்த்தியாய் ஆசீர்வதித்து நடத்தி வார்த்தைகளோடு இடைப்பட்ட எங்க ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ தேவனுக்கு முன்பதாய் உன்னை தாழ்த்து, தேவனுக்கு முன்பதாய் நீ உத்தமமாய் நட, நீ ஜெபிக்கிறவளாய் ஜெபிக்கிறவனாய் மாறு, கர்த்தரே சார்ந்தவருக்கு முன்பதாய் நிற்கிறவனாய் மாறு என்று சொல்லி எங்களோடு பேசின வார்த்தையின்படி நாட்டில் நிலவுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்றைய ஊர்களில், வீதிகளில், சபைகளில் இருக்கிற நிலைகளில் உங்களையே நாங்கள் சார்ந்தவருக்கு முன்பதாய் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு முன்பதாய் இருக்கிற சவால்கள் எல்லாம் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். இனி நாங்கள் தேடியும் காணாதபடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவீராக, மேன்மையை கொடுப்பீராக. இனி உண்மையே நாங்கள் சார்ந்து நிற்போம், வாழ்ந்து நிற்போம். நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும். அன்பு தெய்வமே, இந்த நாள் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எங்க சபை மக்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. குடும்பங்களுக்குள்ள அபிஷேகத்தினால், அக்கினியினால், ஆவியினால் நீங்க கொடுத்த நல்ல கர்த்தாவே சுகத்திற்காய், பலத்திற்காய், விடுதலைக்காய், மேன்மைக்காய், நுகம் முறித்தலுக்காய், கட்டுகளை அறுத்ததற்காய், ஆண்டவரே நீங்க கொடுத்த எல்லா அதிகாரங்களுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கிறோம். தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும். வருகிற இந்த வாரம் முழுவதும் உம்முடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும், பாதுகாப்புகள் தொடரட்டும். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். கொரோனா எங்களை அணுகாதபடி கர்த்தர் வேலை அடைத்து காத்துக் கொள்ளுங்க. கொரோனா இல்லாத தேசமாய், உலகமாய் கர்த்தர் மாற்றுங்க.
பாதம் பிடித்து கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க கரந்தொட்டு எங்களை ஆசீர்வதியும், பாதுகாரும், பலப்படுத்தும். வருகிற புதிய வாரத்தில் ஆண்டவரே புதிய நன்மைகளை காண, புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஜூலை வரை எங்களை கர்த்தாவை நடத்தின கர்த்தர் வருகிற ஆகஸ்ட் மாதத்தையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுடைய திருமண சித்தத்தின் போல நடத்த உங்க கைகளில் அந்த மாதத்தை ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக எடுத்து கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். சகல துதி கனமகி நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாய் வந்த, உறுதுணையாய் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க கரந்தொட்டு ஆசீர்வதித்து அதனுடைய பலனை தந்து கர்த்தர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும், அந்யோன்யமும், ஆசீர்வாத வழிநடத்தல், பாதுகாப்பு இதை பார்க்கிற உங்கள் அனைவரோடும், உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் நல்லதொரு தேவனுடைய ஆசீர்வாத செய்தியை நீங்க கேட்டீங்க. தேவனுடைய அபிஷேகத்தையும் கர்த்தர் பெற்றுக்கொண்டீங்க. அதில் நீடித்திருங்க, நிலைத்திருங்க. இந்த யூடியூப் சேனல் வழியாக, WME சர்ச் இருகூர் என்கிற யூடியூப் சேனல் வழியாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. இதை நாங்கள் வாரந்தோறும் ஒரு நாளில் உட்கார்ந்து அதை நாங்கள் பதிவு செய்து பின்பு அதுக்குரிய வேலைகளை எல்லாம் 3 நாட்கள் 4 நாட்கள் என்று செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆகவே இது நிமித்தம் தேவ சபைக்கு வந்து பயன்பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிற நீங்கள், சபை கூடி வர முடியாத இக்கட்டான நிலையில் இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுல கமெண்ட் பண்ணுகிற நீங்கள் அந்த லைவ் சாட் என்கிறதான அந்த பகுதியில ஒரு வேளை கமெண்ட் பண்ணாம கமெண்ட்ஸ் பாக்ஸ் என்று சொல்லி இருக்கிற அந்த பகுதியிலே கமெண்ட் செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது அநேகர் அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே அநேகருக்கு பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். Hallelujah, hallelujah.